காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் சிஎம் சதீஷ்குமார், சித்த மருத்துவர். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, கண் சார்ந்த பிரச்சனை. அதாவது வந்து கண்ணில் பிபி இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, குளுக்கோமா அப்படின்றது சொல்லுவாங்க இல்லைங்களா, அதனால் ஏற்படுற பாதிப்புகளுக்கு சித்த மருத்துவத்தில் வந்து என்ன தீர்வு, சப்போஸ் இது வராமல் எப்படி தடுக்க முடியும், அப்படி வந்தால் எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்றது தான் இன்றைக்கி உள்ள டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு குளுக்கோமா அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா, கண்ணில் ஏற்படுற அழுத்தம். இந்த அழுத்தம் அதாவது வந்து கண்ணில் வந்து நமக்கு ப்ரெஷர் வந்து க்ரியேட் ஆச்சுன்னா என்ன ஆகும், நமக்கு நார்மலாகவே ஒரு ஒரு ப்ரெஷர் இருக்குது அப்படி ஒரு இடத்துல வந்து ப்ரெஷர் இருக்குனாக்கா உள்ளேருந்து அது வந்து நமக்கு பிதுங்கிட்டு வெளியில் வர பார்க்கும் இல்லையா, சேம் அதே மாதிரி தான் கண்ணுக்குள்ளார ப்ரெஷர் இருக்கும்போது அதோட அழுத்தத்தினால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்கா, அந்த நமக்கு கண்ணை சுற்றி நிறைய குட்டி குட்டி மசில்ஸ் இருக்கும். அந்த லென்ஸை இயக்கிறதுக்கு சில மசில்ஸ் இருக்கும். இந்த பியூப்பில் சுருக்கி விரிக்கிறதுக்கு மசில்ஸ் இருக்குது. ரெட்டினா அதாவது வந்து விழித்திரைன்னு சொல்லுவாங்க இந்த கண்ணுக்கு பின்னாடி உள்ள பகுதிகளில். அந்த பகுதிகளில் மைனூட் வந்து சின்ன சின்ன கேப்புலரிஸ் இருக்கும். அதில் வந்து ராட் செல்ஸ், கோன் செல்ஸ் இது இருக்கும். அது அப்படி பின்னாடி வந்து ஆப்டிக் நர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க, கண் நரம்பு இருக்குது இல்லைங்களா, இது எல்லாமே நமக்கு இருக்கும். இப்போது கண்ணுக்குள்ளார ஒரு அழுத்தம் ஏற்படும் போது, அந்த ப்ரெஷர் வந்து ஏற்படும் போது என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக அந்த அழுத்தம் தாங்காமல் அங்கே உள்ளே இருக்கிற செல்கள் எல்லாமே பாதிப்படைய ஆரம்பிக்கும். ஸோ சிதைவடைய ஆரம்பிக்கும், இல்லை வந்து ஃப்ரோஷன் ஆகும். இப்போ அந்த கண்ணுக்கு பின்னாடி வந்து ரெட்டினா இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்கிற வெசல்ஸில் வந்து அழுத்தம் வந்துச்சுன்னா என்னாகும், அந்த இரத்த குழாய்கள் வந்து சிதைவடையும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கண் பார்வை பாதிப்பு ஏற்படும். சிலருக்கு என்னாகும், அந்த லென்ஸு நமக்கு அந்த கண்ணில் உள்ள சின்னதாக லென்ஸ் ஒன்று இருக்கும், அதை இயக்கத்துக்கு வந்து சின்ன சின்ன குட்டி குட்டி மசில்ஸ் இருக்கும். இப்போ அந்த இடத்துல ப்ரெஷர்னால் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னாக்கா, அந்த லென்ஸை சுற்றி இருக்கிற செல்ஸ் வந்து நமக்கு டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். இதனால் சிலருக்கு கிட்ட பார்வை ப்ராப்ளம் வரலாம், இல்லை தூர பார்வையாக இருக்கலாம், இல்லை அப்படின்னாக்கா நமக்கு அந்த கண்ணில் இப்போ நமக்கு இது கார்னியாவில் வந்து சின்ன பாதிப்புகள் வந்து ஏற்படலாம், அதில் வந்து ஏற்படலாம். இல்லைனா கன்ஜெக்டிவ் அந்த வெண்படலம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வெண்படத்தில் சிலருக்கு கண்ணில் பார்த்தாவே நமக்கு தெரியும், ஒரு சின்ன ப்ரொஜெக்ஷன்ஸ் மாதிரி இருக்கும். கண் எல்லாமே நார்மலாக இருக்கும், அந்த வெளியில் வந்து ஒரு சின்ன வெளியில் தள்ளின மாதிரி இருக்கும். சிலருக்கு வந்து இந்த ஐரிஷ் அந்த அந்த கண்ணே வந்து நமக்கு கொஞ்சம் அந்த கருவளையுமே வந்து நமக்கு வெளியே தள்ளின மாதிரி இருக்கும். ஸோ இதனால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னாக்க, அவங்களுக்கு பார்வை மங்கல் வந்து ஏற்படும். சில டைமில் என்ன ஆகும் அப்படின்னாக்கா, அந்த கண்ணுக்கு பின்னாடி பின் பகுதிகளில் வந்து ரெட்டினா இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து நிறைய பிளட் சப்ளை சின்ன சின்ன கேப்புலரிஸ் வந்து இருக்கும். இரத்த குழாய்கள் வந்து அந்த இடத்துல வந்து போய் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அந்த குழாய்களில் அந்த அழுத்தம் ஏற்பட்டுச்சு அப்படின்னாக்கா, அந்த அழுத்தம் தாங்காமல் நமக்கு ரப்சர் ஆகும். இந்த ரப்சர் ஆகிறதுனால அந்த பகுதிகளில் ஒரு சின்ன சின்ன டாட் மாதிரி வந்து நமக்கு அந்த சிவப்பு கலராக முடிச்சா வந்து நமக்கு ஏற்படும். இல்லை அப்படின்னாக்கா அங்கே பின்னாடி நரம்பு செல்கள் ஆப்டிக் நர்வ் வந்து நமக்கு டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதனால் இந்த அழுத்தம் ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு, இல்லை லாங் டர்மாக இருக்குது அப்படின்னாக்க பார்வை இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆரம்ப கட்டத்திலே இதை வந்து ப்ராப்பராக நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த அழுத்தத்தை வந்து நமக்கு கம்மி பண்ண முடிஞ்சால் இந்த பார்வை இழப்பு போன்ற கண்டிஷனை வந்து நம்ம வராமல் நம்மளால் வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும். இதுக்கு வந்து சித்த மருத்துவத்தில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, நயன சஞ்சீவி தைலம் அப்படின்றது இருக்குது. இது கண்ணில் வந்து நம்ம ட்ராப்ஸு விடும்போது அந்த அழுத்தமானது வந்து நமக்கு நல்லாவே கம்மியாகும். ப்ளஸ் வந்து கண்ணில் அந்த மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் குட்டி குட்டி மசில்ஸ்லாம் வந்து ஃப்ரோஷன் ஆகும். சிலருக்கு இந்த கண் சைடில் வந்து நமக்கு தொட்டு பார்த்தாவே தெரியும், இந்த லாஸ்ட்லலாம் கொஞ்சம் அழுத்தும் போது ஒரு சின்ன பெயின் மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா, நம்ம கண்களை வந்து இயக்கிறதுக்கு அந்த சுற்றி நிறைய மசில்ஸ் இருக்குது. நம்ம இப்போ மேலே பார்க்குறோம் அப்படின்னாக்கா, அது ஒரு மசிலோட மூமெண்ட்னால தான் வந்து நம்மளால் வந்து மேலே பார்க்க முடியுது, சைடில் பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி மசில்ஸும் சில டைமில் வந்து நமக்கு ஃப்ரோஷன் ஆகலாம். அதனால் வந்து அவங்களுக்கு அந்த இடத்துல வலி வரலாம், இல்லை வந்து அதனால் நிறைய பாதிப்புகள் வந்து ஏற்படும். ஸோ இந்த நயன சஞ்சீவி தைலத்தை ஒரு ட்ராப் கண்ணில் விட்டுட்டு நமக்கு வந்து மசாஜ் கொடுக்கணும். இது நல்லா மசாஜ் மாதிரி நம்ம கொடுத்தோம் அப்படின்னாக்கா, அந்த கண்ணை சுற்றி நல்லா ரவுண்டாக கொஞ்சம் சர்க்குலர் மோஷனில் மசாஜ் கொடுத்துட்டு நல்லா கொஞ்சம் ரிலீவ் பண்ணோம் அப்படின்னாக்கா, இப்போது நமக்கு நார்மலாக உடம்புக்கு நம்ம எக்ஸசைஸ் கொடுக்குறோம். உடம்புக்கு எக்ஸசைஸ் கொடுக்கும்போது பிபி இருக்கிறவங்களுக்கெல்லாம் போய் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், வாக்கிங் போங்க அப்படின்றாங்க. ஏன்,
அந்த மாதிரி வந்து உடலை வந்து அந்த அழுத்தத்தை தாங்குவதற்கு பயிற்சி படுத்துகிறாங்க. அப்போ வந்து என்னாகும், பிபினால் வர பாதிப்பு ஏற்படுற பாதிப்புகள் வராது, அந்த பிபி கம்மியாகுது. அதே ஆனால் கண்ணில் ஏற்படுற அழுத்தத்துக்கு என்ன பண்ணுறது, கண்ணை சுற்றி இந்த மாதிரி மசாஜ் கொடுக்கலாம். கண்ணுக்கு நிறைய எக்ஸசைஸ் இருக்குது. அந்த மாதிரி எக்ஸசைசஸ் வந்து நம்ம கொடுக்கும்போது ஒன்றும் மசாஜ் கொடுக்கலாம், இல்லை எக்ஸசைசஸ்கள் கொடுக்கலாம். இந்த மாதிரி கண்ணுக்கு நம்ம முறையாக பயிற்சி கொடுக்கும்போது கண்ணில் ஏற்படுற அழுத்தம் வந்து நமக்கு கம்மியாகும். ரெண்டாவது, இந்த கண்ணில் அந்த அழுத்தத்தை தாங்கக்கூடிய சக்தி கண்ணுக்கு இருக்கும். இந்த அழுத்தத்தினால கண்ணில் ஏற்படுற பாதிப்புகள் வந்து நமக்கு வராது. இதில் வந்து கண்களை வந்து பார்வை இழப்புலேருந்து நம்மளால் வந்து பாதுகாத்துக்க முடியும். இப்போ கண்ணில் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கலாம் அப்படின்னாக்கா, பீட்ரூட்டு, கேரட்டு, வல்லாரக்கீரை, தூதுவளை, ப்ளஸ் வந்து பொன்னாங்கண்ணி கீரை, இந்த மாதிரியான கீரை வகைகளும் காய்கறிகளும் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிட்டாங்கன்னா நல்லது. இப்போ பீட்ரூட்டு, கேரட்டு இந்த மாதிரி இதில் வந்து நைட்ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இது நார்மலாகவே வேசோ டைலேட்டர் தன்மை வந்து உண்டு. ஸோ அதனால் அந்த அழுத்தம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கம்மியாகும். ப்ளஸ் வந்து பொன்னாங்கண்ணிக்கு வந்து கண் பார்வை நல்லா தெளிவாக தெரியும். இதை வந்து கண்ணை வந்து நல்லா பலப்படுத்தும். வல்லாரைக்கீரை, அதாவது வந்து வல்லாரைக்கீரை வந்து எல்லோரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, மூளைக்கு ஞாபக சக்திக்கு அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனால் நரம்பு மண்டலத்தை நல்லா வலுவடை வைக்கக்கூடியது வல்லாரைக்கீரை. ஏன் வந்து பிரெயினுக்கு வந்து வல்லாரைக்கீரை நல்லா இருக்குது, அதாவது வந்து நரம்பு செல்களின் தொகுப்பு தான் வந்து மூளை. அந்த மூளையை வந்து நல்லா வந்து சுறுசுறுப்பாக இயங்க வைக்க முடியுது அப்படின்னாக்க நம்மளோட உடம்புல இருக்கிற எல்லா நரம்புகளையும் அதால் வந்து வலுப்படுத்த முடியும். அதனால தான் வல்லாரைக்கீரை, உங்களுக்கு எந்த உடம்புல நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் வல்லாரைக்கீரையை ரெகுலராக உங்களோட உணவில் வந்து சேர்த்துக்கோங்க. ப்ளஸ் வந்து நமக்கு நான்வெஜிடேரியன் நல்லா சாப்பிட்றீங்க அப்படின்னாக்கா மீன் நிறைய எடுத்துக்கலாம். நமக்கு மீன் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லதுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ மீன் மாதிரியான உணவுகள் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அப்புறம் வந்து நமக்கு நல்லாவே தெரியும், விட்டமின் ஏ, டி, கே இதெல்லாம் வந்து கண்களை வந்து பலப்படுத்தக்கூடியது. இந்த மாதிரி உணவுகள் வந்து உங்களுக்கு நெட்டில் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரியான உணவுகளை வந்து கொஞ்சம் எடுத்துக்கணும். இதை எடுத்திங்கனாவே மேக்ஸிமம் வந்து கண் சார்ந்த பிரச்சனைகள் வந்து வராது. இப்போ பயிற்சி என்ன மாதிரியான பயிற்சிகள் வந்து நம்ம இது பண்ணலாம், கண்களுக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, கண்ணை மசிலை வந்து நம்ம நாலா பக்கமும் ரொட்டேட் பண்ணோம். இப்போ கண்ணில் ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக பண்ணுறது என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, கண்ணை வந்து இந்த கார்னரில் அப்பரில் வந்து இந்த கார்னரில் பார்க்கணும். அப்புறம் அதே மாதிரி சைடில் இப்படி அவுட்டர் வெர்ஷன் இந்த கார்னர் பார்க்கணும். அப்புறம் கீழே இந்த சைடு பார்க்கணும். இதே மாதிரி இந்த கார்னர் பார்க்கணும். அப்போ அவுட்டர் ரொட்டேஷன் வந்து கண்ணை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணணும். இது வந்து ஃபஸ்ட்டு பண்ணணும். ஏன் அப்படின்னாக்கா, நமக்கு இது வந்து ஐபால் மூமெண்ட்டை வந்து நல்லா கொடுக்கும். அதுக்கடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இந்த கார்னர் பார்க்கணும். லேட்ரலில் இந்த கார்னர் பார்க்கலாம். அப்புறம் இந்த கார்னர் இப்படி லேட்ரல் சைடில் பார்க்கணும். அதுக்கடுத்தது வந்து அப் அண்ட் டவுன் நம்ம பார்க்கணும். அதுக்கடுத்து வந்து இந்த கார்னர் பார்த்தோம் அப்படின்னாக்கா, அதுக்கு ஆப்போசிட் சைடு கீழே இந்த கார்னர் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி எக்ஸசைசஸ் வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் 2 கையை நீட்டி இந்த கட்டவிரல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கட்டவிரலை வந்து இப்படி வச்சுட்டு மார்க் பண்ணிவிட்டு இந்த கட்டவிரலை பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து கையை கொஞ்சம் அந்த பார்வையை வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே நம்மக்கிட்ட கொண்டு வந்துட்டு அது பண்ணணும். ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்து பண்ணணும். அதுக்கடுத்தது நம்ம சொன்ன மாதிரி இந்த கண்களை சுற்றி வந்து நல்லா மசாஜ் கொடுக்கணும். இந்த உள்ள ஆக்லார் மசில்ஸ் எல்லாத்தையும் நல்லா ஃப்ரீ பண்ணணும். நல்லா சர்க்குலர் மூமெண்ட் கொடுத்து மசாஜ் பண்ணணும். மசாஜ் பண்ணிவிட்டு இந்த கண்ணோட கடைக்கண் பகுதியில் வந்து நட்சத்திர காலம் அப்படின்ற அந்த வர்மம் இருக்குது. இந்த பகுதியை வந்து நல்லா கொஞ்சம் ஸ்டிமுலேட் பண்ணலாம். இந்த பகுதிகளை வந்து நல்லா ஸ்டிமுலேட் பண்ணலாம். மேலே இது பண்ணிவிட்டு 2 சைடுமே நம்ம பண்ணலாம். மசாஜ் பண்ணி அப்படி கொஞ்சம் ஃப்ரீ பண்ணும்போது கண்களுக்கு வந்து இது வந்து நல்ல பயிற்சியாக இருக்கும். இதை ரெகுலராக தொடர்ந்து பண்ணும்போது குளுக்கோமா கண்ணில் ஏற்படுற அந்த பிபி வந்து நல்லாவே கம்மியாகும். இதே மாதிரி ஆரோக்கியம் சார்ந்த சித்த மருத்துவ குறிப்புகளோட தொடர்ந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.